பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 1:6 அப்பொழுது அதன் தாய் அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய தெரிந்தெடுப்பு என்ற தலைப்பில் நாம் கர்த்தரை தியானிக்கலாம். அவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரிடப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆக தேவதூதன் இங்கே எலிசபெத்தோடு கூட பேசுகிற காரியம், அவர் கர்ப்பம் தெரிவித்து ஒரு குமாரனை பெறப்போகிறார், அவளுக்கு நீ இயேசு என்று பெயரிடு என்று சொல்லி இந்த வார்த்தை வருகிற பொழுது அதை சகரியா கொஞ்சம் நம்பாமல் போன காரணத்தினால அவருடைய வாய் பேசாமல் ஊமையாக இருந்தார். ஆனால் இப்பொழுது குழந்தை பிறந்த பிறகு அவனுடைய வாய் திறக்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்பொழுது இந்த சகரியா யோவான்கிட்ட போய் சொல்கிறாரு, நீயோ பாலகனே, உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவாய் என்று சொல்லி சகரியா சொல்கிற அந்த வார்த்தை பார்க்கிறோம். ஆகவே யோவானை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கும்படியாக, என்ன காரியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையை இங்கே சகரியா யோவானுக்கு சொல்லிக் கொள்வதை பார்க்கிறோம். எதற்காக நீ இந்த பூமியில் பிறந்திருக்கிறாய், எதற்காக தேவன் உங்களை எனக்கு கொடுத்திருக்கார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 2 பேருக்கு வித்தியாசம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக யோவான் சனக பிறந்து விட்டார். பிறந்த அவருக்கு தேவனுடைய திட்டத்தை தகப்பனாகிய சகரியா சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு திருச்சபைக்கு ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதற்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார், உன் நோக்கம் என்ன, எதற்காக பிறந்திருக்கிற, கர்த்தனுக்கு அதை சொல்லி தான் உன்னை குழந்தையாக கொடுத்தார் என்று சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர்கள் தெளிவான ஒரு பார்வைக்கு நேராக வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் ஒரு எச்சரிப்பின் ஊழியமாக இருந்தது, ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியமாக இருந்தது, மிகவும் தைரியமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியமாக இருந்தது. அவர் காடுகளிலே வாழ்ந்தார், அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். அவருடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தீடமாக இருந்தது. அவருடைய உடை ஒட்டக மயிர் தரித்தவராக அந்த உடை இருந்தது. எலியாவை போல, பார்ப்பதற்கு எலியாவை போல அவர் காணப்பட்டார் என்று சொல்லப்படும். ஆகவே தான் எலியா அவருடைய ஆவி உனக்குள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக பிறக்க வேண்டிய இவர் தேவனுடைய பணிக்காக ஒரு சிறந்த மனிதனாக தேவன் இவரை உருவெடுத்தார், மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த யோவான் சாணனை கொண்டு கர்த்தர் மிக வல்லமையான காரியம் செய்வதற்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 3:12 வாசிக்கிற பொழுது நாம் தேவனாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி என்று பார்க்கிறோம். ஆக குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது. குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 1:5 வாசிக்கிறோம், உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. அப்படின்னா தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பூமிக்கு நான் வருவதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய சித்தத்தின் நோக்கத்தை அறிந்திருக்கிறார். எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லி அவர் நமக்கு முன்கூட்டி அறிந்த காரணத்தினால்தான் அவர் அந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனுடைய தெரிந்தெடுப்பு மிகவும் சரியானது. தேவன் நம்ம உண்டாக்கிற நோக்கமானது மிகவும் சரியானது. எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம், எந்த இடத்துல வாழ்கிறோம், எங்கே வேலை செய்கிறோம், எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட இணைந்து நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வழி நடக்கிறார்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இங்கே யோவானை கர்த்தர் முன்னதாக தெரிந்து கொண்டு அவருக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானம் இந்த பூமியில் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த யோவானாய் காணப்படுகிறார். அநேகருக்கு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால இவருடைய பெயரே யோவான் ஸ்நானகன் என்று வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நான் முன்குறிக்கப்பட்டவர்கள். நம்மளை ஒரு ஆக்சிடெண்ட்லாம் பிறக்கலை, நம்மெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். முன்குறித்து நம்மை பிறக்க வைத்து தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே என்று சொல்லப்படுகிறது. ஒன்று அறிந்திருக்கிறேன், ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்பதாகவே, ஒரு சின்ன ஒரு புள்ளி உண்டாருக்கு முன்பதாகவே தேவன் என்னையும் உங்களையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்திருக்கிற தேவன் நம்மை விடமாட்டார், கைவிட மாட்டார். தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் நம்மளை கைவிட மாட்டார். தேவனோடு இணைந்து ஓடுவோம், இணைந்து செல்வோம். கர்த்தர் நம்மையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசிரியப்பார். அச்சுப்பிகளை பரிசுப்பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். யோவானை தெரிந்து கொண்ட நோக்கம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னவே நீ அறிந்திருந்த ஆண்டவரே, அதே அப்படி எங்கள் நோக்கம், எங்கள் பிள்ளைகள் நோக்கம் எல்லாம் நீ ஆராய்ந்து அறிந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த பூமியிலே கர்த்தருங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. உங்களுடைய கிருபையில் கர்த்தரை தாழ்த்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். You will be succeeded.